ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க 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 இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் சூழ்நிலைகள்லாம் மாறிட்டே இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாச்சு. திமுக கூட்டணி 2019 இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்குது அப்படின்றது எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலிமையா இல்ல, பலவீனமா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஆனா இங்க இவங்க பலவீனமா இருக்கிறாங்க. அதனால பலமுள்ள இருக்கிற இந்த கூட்டணி எப்படியாச்சும் உடைச்சிட்டு பலவீனமாக்கிட்டா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து செயல்படுறாங்க. சோ அதனுடைய எதிரொலி காரணமா தான் இங்க திமுக கூட்டணி சதைச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க எடுத்திருக்கிற ஒரு சில கட்சிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா யாரை போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இவரை தான் ஃபுல்லா போக்கஸ் பண்றாங்க. ஏன்னா திமுகவுக்கே நல்லா தெரியும், தலித் ஓட்டுகள் நமக்கு வேணும், பட்டியலினத்த சமூகத்தின் ஓட்டு நமக்கு வேணும்னா விடுதலை சிறுத்தைகள் நம்ம விட்டுடக் கூடாது அப்படின்னு. ஏன்னா அரசல் புரசலா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமக இங்க உள்ள வரணும் வரணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்காக இங்க திட்டவட்டமா திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க, திருமாவளவனை பகைத்து கொண்டு பாமகவை நாங்க என்ன பண்ண மாட்டோம், உள்ள சேர்த்துக்க மாட்டோம், திருமாவளவோட சம்மதத்தோட நாங்க பாமக சேர்த்துக்கிறோம் அப்படின்றதா திமுகவுடைய கருத்தா இருக்குது. இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்ல, அரசல் புரசலா பேசுற விஷயம் தான். ஆனா இருந்தாலும் உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல விடுதலை சிறுத்தைக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்காதுன்னா நிச்சயமா இருக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. திருமாவளவனை தவிர்த்துட்டு இங்க ஒரு கட்சி கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமானா அது முடியாத காரியம். ஏன்னா திருமாவளவன் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறாரு தமிழ்நாட்டுல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ அதனாலதான் திமுக திருமாவளவனை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதிப்பட இருக்குது. ஆனா பாஜக அதை தான் சதைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க. திருமாவளவனை எப்படியாச்சுன்னா எதனா சொல்லி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டா அவர் நம்ம கட்சியில சேர்றாரு சேரல அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா திமுக கூட்டணியில திருமாவளவன் இருக்கக்கூடாது. திருமாவளவன் வெளியேற்றா திமுக ரொம்ப பலவீனமாயிரும். சோ அதனால ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்ப பாஜக என்ன பண்றது, திருமாவளவனை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, கூட்டணியில இருக்கிறாரு, அவரு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா திருமாவளவனுக்கு சரியான அங்கீகாரம் திமுக கொடுக்கல, அது அந்த கட்சிக்கான பலம் அவங்களுக்கு தெரியல, தாராளமா எங்க கூட வரட்டும், நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ராஜ மரியாதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப எப்படி சொல்றது, அடிமையா இருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் சொன்னார். ஆனா இது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து ரொம்ப எதிர்ப்பலைகள் வீசப்பட்டது. ஏன்னா பாஜக மாநிலத்தில் இந்த அளவுக்கு பேசுறாருன்னு அவங்க தரப்புல இருந்து பேசப்பட்டது. உடனே நம்ம நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, சோ அப்படி இவங்களுக்கு சரியான அங்கீகாரம் இருக்கு, இவங்களுக்கு இதுவா இருக்கலாம், அப்போ 2 சீட்டு கொடுத்தா தொடர்ந்து திருமாவளவன் திமுக கூட்டணியில் நீடிப்பாரா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இங்க நான் சொன்னாங்க பதிலடியா, அதாவது வன்னியரசு போன்றவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எங்க தகுதி என்ன அப்படின்றது பாஜக நிர்ணயிக்க வேண்டாம், எங்க தகுதி என்னன்றது எங்களுக்கு தெரியும், நாங்க 2 சீட்டுக்கு அலாட் பண்ண மாட்டோம், நாங்க கேட்கறதா கேட்டா நாங்க 15 சீட்டு கேட்போம், 10 சீட்டு கேட்போம், 50 சீட்டு கூட கேட்போம், அது எங்களுடைய தகுதி குறித்து. ஏன்னா எங்க கூட்டணிக்குள்ள நாங்க அது பேசி தீர்த்துப்போம், எங்க கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி, அதனால இது எங்கள் கூட்டணிக்குள்ளான விஷயம், நீங்க எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டாம், எங்க தகுதி நீங்க நிர்ணயிக்க வேண்டாம், முதல்ல உங்க கூட்டணி போய் பாருங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பதிலடி கொடுக்கப்பட்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாஜக எப்படியாச்சுனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஐயா, ஆனா நாங்க திருமாவளவனை தான் போக்கஸ் பண்ணிருக்கோம், அவரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டா திமுக ரொம்ப பலவீனமாயிரும் அப்படின்ற எண்ணத்துல தான் இப்போ திருமாவளவனை போக்கஸ் பண்ணிருக்காங்க. திருமாவளவன் பால் போட்டு போட்டு பார்த்தாங்க, போட்ட பால் எல்லாமே 6 அடிச்சாரு திருமாவளவன். இப்போ இவரை திருமாவளவன் அவுட் ஆக முடியல. இப்ப அடுத்ததை யார் மேல போக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, மதிமுக கட்சி மேல என்ன பண்ணிருக்காங்க, போக்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசல் புரசலா பாஜக தரப்புல இருந்து ஒரு விஷயம் நியூஸ் வெளியிடப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவை சீட்டு தரல திமுக, அதனால பாஜக தரப்புல இருந்து மாநிலங்களவை சீட்டு நாங்க தரோம், அதனால அவர் பாஜக பக்கம் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் என்ன பண்ணிச்சு, கலைப்பூட்டுச்சு பாஜக. ஆனா இது முழுக்க முழுக்க பொய், ஒரு அப்பட்டமான பொய். ஏன் இந்த அளவுக்கு பாஜக இறங்கிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா வைகோ அவர்கள் என்ன பண்ணாரு, தக்க பதிலடி கொடுத்தாரு. ஏன்னா இங்க நாங்க சீட்டுக்காக எல்லாம் இல்ல, கொள்கை ரீதிக்காக இருக்கிறோம், சனாதனத்தையும் பாசிசத்தையும் உள்ள விடக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எங்க கூட்டணி இயங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு மாநிலங்களவை சீட்டு கொடுக்கறாங்க கொடுக்கல அது எங்க கதை, நீங்க எதுக்கு அக்கறைப்படுறீங்க, அதுல உங்களுக்கு என்ன அக்கறை, உங்களுக்கு என்ன பாசம், அது கவலைப்பட வேண்டியது நானு, எங்க கட்சி, அது நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் ஐயா, நீங்க உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகோ அவர்கள் தக்க பதிலடி கொடுத்தார். அவருக்கே உரித்தான ஸ்டைல்ல தக்க பதிலடி கொடுத்தார். ஆனா உண்மையிலே இங்க பாத்தீங்கன்னா
திமுக வந்து என்ன பண்ணுது, எந்த கட்சி விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்க. அதனால இந்த கூட்டணிக்குள்ள சீட்டு பிரச்சனை வருது, தொகுதி பங்கீடு பிரச்சனை வருதுன்னா அது எப்படி சூப்பரா கையாளணும்னு சொல்லிட்டு திமுகக்கு நல்லா தெரியும். ஏன்னா இத்தனை வருடங்கள் 2019 இருந்து இத்தனை வருடங்கள் இந்த கூட்டணி உடையாம இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் அதிகபட்சமான வெற்றியை கொடுத்திருக்கு, வரலாறு காணாத வெற்றி கொடுத்திருக்குன்னா சும்மா இல்ல. அதற்கான காய் நகர்வுகள் சூப்பரா நகர்த்திட்டு வர்றாரு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சோ அந்த கவலை வந்து பாஜகவுக்கு தேவைனா, அதிமுகவுக்கு தேவைனா, அது திமுக சூப்பரா பாத்துக்கும் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சோ பாஜக அதிமுக ரெண்டு பேரும் வந்து இவங்க கூட்டணியை சரிப்படுத்துறதுக்கு ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு விரும்பல. எதிர்க்க இருக்கிற இந்த கூட்டணி எப்படி பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு, அதுல எந்தவித மாற்று கருத்தே இல்ல. மேற்கொண்டு நிறைய கட்சிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது கண்டி. இங்க இருந்து ஒரு கட்சி வெளியே போகும்னா அது போகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க பாஜக அதிமுக ஏகபோக சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கியா இந்த கூட்டணி வச்சீங்க, ஏன் தான் இந்த கூட்டணிக்கு வச்சீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் கதறாங்க. பாஜக நிர்வாகிகள் கதறது இல்லை, ஏன்னா பாஜக நிர்வாகிகள் ரொம்ப ஆரவாரமா இருக்கிறாங்க. நமக்கு அதிமுக கிடைச்சிச்சு, இவங்க மேல ஏறி நம்ம வின் பண்ணிடலாம். ஆனா அதிமுகவுடைய நிர்வாகிகள் ரொம்ப கதறாங்க. யாருங்க அவங்க, அவங்க எதுக்கு நம்ம மேல ஏறி சவாரி பண்ணணும், நம்ம வெற்றி எதுக்கு அவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும், வேண்டவே வேண்டாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் இன்னமும் குமுறிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாதமும் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு என்ன பண்றாரு, ரினிவல் பண்றாருல, அது மாதிரி என்ன பண்றாரு, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மாதம் அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ரினிவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டிங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் வெளியில போயிடக்கூடாது, அதிருப்தினால இந்த கூட்டணியை உடையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாதமும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டிட்டு இருக்காரு. சோ இவங்க கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, இந்த கூட்டணிக்கு இவங்க கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்களை எப்படியாச்சும் சாச்சிடணும் அப்படின்ற ஒரு இவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கட்சி தலைவர்கள் எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்களை சதைச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் எதனா ஒண்ணு போட்டு என்ன பண்றாங்க, பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. மதிமுக வெளியே வரப்போகுது, திருமாவளவன் வெளியே வர போறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எதனா ஒரு பூதாகத்தை கிளப்பி விட்டுறாங்க. ஆனா இந்த கூட்டணி அசர்ற மாதிரி தெரியல. நீ என்ன வேணா வந்து கத்திக்கையா, என்ன வேணா சொல்லிக்கையா, உன் வாய் தான் வெளிக்க போதே கண்டி, நாங்க வந்து என்ன பண்ண போறோம், சூப்பரா ஜெயிச்சுட்டு வர போறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த கூட்டணி இருக்குது. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டணியை உடைச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் அதிமுக நினைக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ திமுக கூட்டணி எப்படியாச்சும் நான் சிதைச்சிடணும், திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தையும் அதிமுக எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.